ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் ஹோம்ஒர்க் கொடுத்த ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் ஆல்ரெடி உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிட்டேன். இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். இதான் நம்ம சிம்பிளி சப்போர்ட் பீமில் பார்க்க போகிற கடைசி ப்ராப்ளம். கொஸ்டினை படிங்க. ஏ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆஃப் ஸ்பேன் 6 மீட்டர் அப்படின்னு இருக்காங்க. நம்ம ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வரைவோம். இதோட ஸ்பேன் வந்து 6 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு 2 ஏன்னு வச்சுக்குவோம், இன்னும் 2 பின்னு வச்சுக்குவோம். இதில் என்ன டைப் ஆஃப் லோட் ஆக்ட் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. இட் கேரிஸ் 2 பாயிண்ட் லோட்ஸ்ன்றாங்க. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. இட் கேரிஸ் 2 பாயிண்ட் லோட்ஸ் 15 கிலோநியூட்டன் ஈச் அப்படின்னா ஒரு பாயிண்ட் லோடோட வேல்யூவும் 15 கிலோநியூட்டன். சரி, அது எங்கே ஆக்ட் ஆகுது இந்த பீமில் அப்படின்னா, இட் இஸ் ஆக்டிங் அட் 2 மீட்டர் ஃப்ரம் ஈச் சப்போர்ட் அப்படின்றாங்க. அதாவது இந்த சப்போர்ட்லேருந்து இந்த சப்போர்ட்லேருந்து 2 மீட்டர் தள்ளி ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. 15 கிலோநியூட்டன். இந்த சப்போர்ட்லேருந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் இன்னொரு 15 கிலோநியூட்டன் ஆக்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ ஏலேருந்து இந்த லோட் ஆக்ட் ஆகிற இடம் 2 மீட்டர், அப்புறம் பியிலேருந்து இந்த லோட் ஆக்ட் ஆகிற இடம் 2 மீட்டர். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 6ல் 2 போயிடுச்சுன்னா 4, 4ல் 2 போயிடுச்சுன்னா 2. அப்போ ரிமைனிங் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர் தான். சரிங்களா? இதுதான் வந்து கொடுத்துருக்க டயக்ராம். இந்த டயக்ராமை நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டாக வரையணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் டிட்டர்மைன் த மேக்ஸிமம் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் ஸ்லோப்பும் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷனும் எங்கே நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அடுத்து இஐயோட வேல்யூ 4.1 × 10⁴ கிலோநியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இதில் கொடுத்துருக்க யூனிட் கிலோநியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். உங்களுக்கு லோடு டிஸ்டன்ஸ்லாம் கிலோநியூட்டன் மீட்டரில் தான் இருக்குது. அப்போ கன்வர்ஷன் பண்ணணுமா? பண்ண தேவையில்ல. சரி, அடுத்து ஃபைண்ட் த மேக்ஸிமம் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனா, இப்போ நம்ம இந்த பீமுக்கு எலாஸ்டிக் கர்வ் வரைவோம். இப்போ இந்த பீமோட எலாஸ்டிக் கர்வ் எப்படி இருக்கும்னா, நான் வேற கலரில் வரைகிறேன். பீமோட எலாஸ்டிக் கர்வ் கண்டிப்பாக யூ ஷேப்பில் தான் இருக்கும். இங்கே ஆரம்பித்து இப்படி தான் இந்த பீம் வந்து பெண்ட் ஆகும். ஓகேவா? அப்போது மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் எங்கே நடக்குதுன்றதை பாருங்கள். நேம் கொடுத்துருவோம். இந்த சப்போர்ட் ஏ, இது பி, இந்த லோட் ஆக்டர் சி, இந்த லோட் ஆக்டர் டி, சென்டர் வந்து ஈன்னு வச்சுக்கோங்களேன். அட் இ பாயிண்டில் டிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கு? டிஃப்ளெக்ஷன் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஸ்லோப் ஈக்குவல் டு என்னது? மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் ஆகிற இடத்துல இந்த பீம் வந்து ஹரிசாண்டலாக தான் வந்து, அந்த மலையோட உச்சி வந்து ஹரிசாண்டலாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த கான்செப்ட் தான். டிஃப்ளெக்ஷன் மேக்ஸிமமாக இருக்க இடத்துல ஸ்லோப் வந்து 0வாக இருக்கும். அடுத்து அட் பி பாயிண்ட் எடுங்க, சப்போர்ட் எடுங்க. சப்போர்ட் வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகுமா? சப்போர்ட் வந்து கீழே இறங்குமானா இறங்காது. சப்போர்ட்டில் டிஃப்ளெக்ஷன் 0, ஆனால் ஸ்லோப்போட வேல்யூ அங்கே தான் மேக்ஸிமமாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஃபைண்ட் த மேக்ஸிமம் ஸ்லோப் எங்கே நடக்குது? அக்கர்ஸ் அட் பி. மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் எங்கே நடக்குது? அக்கர்ஸ் அட் இ, மிட் பாயிண்ட். சரிங்களா? ஸோ இந்த லாஜிக் உங்களுக்கு தெரியணும். இதுக்கடுத்து செம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான். ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். சரி, ரியாக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் அட் ஏ
இந்த பீமில் 2 ரியாக்ஷன் டெவலப் ஆகும், ரியாக்ஷன் அட் ஏ, ரியாக்ஷன் அட் பி. இந்த லோடு வந்து சிமெண்ட்ரியா இல்லையான்றதை பாருங்கள். சரியா? அதுக்கு என்ன பண்ணணும்னா சென்டரில் ஒரு கோடை போடுங்க. பீமோட சென்டரில் இப்படி ஒரு கோடை போட்டுட்டு பீமோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே மாதிரி இருக்கா இல்லை வேற வேறு மாதிரி இருக்கா? ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ இட் இஸ் சிமெட்ரிக். சிமெட்ரிக்னா ரியாக்ஷன் டோட்டல் RA ஈக்குவல் டு டோட்டல் லோடு பை 2. RBயும் அதே தான், டோட்டல் லோட் பை 2 தான். டோட்டல் லோடு எவ்வளோ? 15 + 15 டிவைடட் பை 2. அப்போ 30ல் பாதி. ஸோ RA ஈக்குவல் டு 15 kN. RBயும் அதே தான், ஏன்னா லோடு சிமெட்ரி தானே. அப்போ RBயும் அதே 15 kN தான். அடுத்த ஸ்டெப்பு பெண்டிங் மொமெண்ட் கால்குலேஷன். பெண்டிங் மொமெண்ட் கால்குலேஷன். பெண்டிங் மொமெண்ட் A ஈக்குவல் டு ஏல பெண்டிங். ஆக்சுவலாக நீங்கள் சிம்பிளாக ஷார்ட்கட்டில் போட்டுடலாம். பெண்டிங் மொமெண்ட் அட் A 0ன்னு உங்களுக்கு தெரியும். பெண்டிங் மொமெண்ட் அட் Bயும் 0ன்னு உங்களுக்கு தெரியும். பெண்டிங் மொமெண்ட் அட் Cயும் பெண்டிங் மொமெண்ட் அட் Dயும் சேமாக தான் இருக்கும். அதோட வேல்யூ என்னென்னா W லோடு இன்ட்டு அந்த டிஸ்டன்ஸ். அதாவது லோடு எவ்வளோனா 15, டிஸ்டன்ஸ் வந்து 2, அப்போ 30 kN மீட்டர். இதுதான் ஷார்ட்கட் மெத்தட். இதுவே வந்து ப்ரொசீஜராக போடணும், அதையும் போடுவோம். பெண்டிங் மொமெண்ட் அட் A ஈக்குவல் டு லெஃப்ட்லேருந்து போனோம்னா பெண்டிங் மொமெண்ட் அட் A ஈக்குவல் டு RA இன்ட்டு 0. RA உங்களுக்கு தெரியும் 15. ஸோ எனிதிங் 15 × 0 0. பெண்டிங் மொமெண்ட் அட் C ஈக்குவல் டு RA இன்ட்டு 2 மைனஸ் 15 இன்ட்டு 0. RA வந்து 15, 15 இன்ட்டு 2 30. 30 minus 0 30 தான். ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் 30 kN. பெண்டிங் மொமெண்ட் அட் D ஈக்குவல் டு RA இன்ட்டு 4 மைனஸ் லோடு 15 இன்ட்டு 2 மைனஸ் minus 15 into 0. இப்போ 15 into 4 வந்து 60. 60 minus 30 minus 0. அப்போ ஆன்சர் வந்து 30 kN தான். பெண்டிங் மொமெண்ட் அட் B பார்த்தீங்கன்னா RA into 6 minus 15 into 4 minus 15 into 2 plus RB into 0. So 15 into 6. 15 into 6 எவ்வளோ 90 minus 60 minus 30. So 90 minus 90. RB into 0 0 தான். 90 minus 90 0 தான் ஆன்சர். தேர்ஃபோர் இப்போ பெண்டிங் மூமெண்ட் கால்குலேஷன் போட்டாச்சு. இப்போ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரையும். ஏல எவ்வளோ பெண்டிங் மூமெண்ட் 0. ஏல 0. பியில் எவ்வளோ பெண்டிங் மூமெண்ட் 0. சியில் எவ்வளோ பெண்டிங் மூமெண்ட் சியில் 30. டிலையும் 30. சிலையும் 30. டிலையுமே 30 தான். இது பாயிண்ட் லோடு வித் சிம்பிளி சொல்லுவோம். பாயிண்ட் லோடுனால இது வந்து இதாக தான் இருக்கும், இன்க்ளைன் லைனாக தான் இருக்கும். ஓகே, அப்படி தான் இருக்கும் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம்.
சரிங்களா? அடுத்து ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனை கண்டுபிடிப்போம். இந்த சென்டர் இதுதான் சென்டர். சரிங்களா? இப்போ இதுக்கு இந்த பக்கத்தில் இருக்க டயக்ராம் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அதாவது இந்த ரெக்டாங்கிள் போர்ஷன், இந்த ரெக்டாங்கிள் போர்ஷன், அதுக்கப்புறம் இங்கே மஞ்சள் கலரில் இருக்க ட்ரையாங்கிள் போர்ஷன், இது மட்டும் தான். இந்த ரெக்டாங்கிள் போர்ஷனோட அதாவது சிடி தான், இங்கே பாருங்கள், சிடி தான் 2 மீட்ரு. அப்போ சென்டர்லேருந்து டி எவ்வளோ? 1 மீட்ரு தான். இது 1 மீட்ரு தான். இந்த ட்ரையாங்கிள் போர்ஷனோட பேஸ் வந்து 2 மீட்ரு. சரியா? இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் என்ன? 30 கிலோநியூட்டன் மீட்டரு. இந்த ரெக்டாங்கிளோட ஹைட்டும் அவ்வளோதான், 30 தான். அதே ஹைட்டு தானே. சரிங்களா? இப்போ நமக்கு ஸ்லோப் ஈக்குவல் டு, ஸ்லோப்னா என்ன ஃபார்முலா தெரியும்? மோரோட தியரம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஏரியா ஆஃப் த பெண்டிங் டயக்ராம் டிவைட் பை இஐன்னு சொல்லுது. சரியா? ஏரியானா இங்கே வந்து ரெக்டாங்குலர் ஏரியா ஒன்று இருக்குது, ட்ரையாங்குலர் ஒன்று ஏரியா இருக்குது. அப்போ எந்த ஏரியாவை சார் எடுக்கிறது? 2 ஏரியாவை தான் எடுக்கணும். 2 ஏரியானா என்னது? A1 + A2 டிவைட் பை ஏ. சரிங்களா? இப்போ A1 என்னது? A1 வந்து ரெக்டாங்கிளா, அப்போது ஏரியானா பேஸ் இன்ட்டு ஹைட். பேஸ் இன்ட்டு ஹைட்டா? பேஸ் எவ்வளோ? 1 மீட்ரு. ஹைட் வந்து 30. பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இது யூனிட் கன்வர்ஷன் பண்ணணுமா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா லென்த் வந்து மீட்டரில் இருக்குது, மொமெண்ட் வந்து கிலோநியூட்டன் மீட்டரில் இருக்குது. இதுவே இஐ பார்த்தீங்கன்னா கிலோநியூட்டன் மீட்டர் ஸ்கொயரில் தான் இங்கே கொடுத்துருக்காங்களே. இங்கே பாருங்கள், கிலோமீட்டர் மீட்டர் ஸ்கொயரில் தான் கொடுத்துருக்காங்களே. அப்போ யூனிட் கன்வர்ஷன் பண்ண தேவையில்ல. பேஸ் இன்ட்டு ஹைட்டு இப்படி போட்டாலே போதும். இது A1. A2 எவ்வளோனா, இது ட்ரையாங்கிள்ன்றால half into base 2 height 30 divided by EI. EI எவ்வளோ? 4.1 into 10⁴. அவ்வளோதான். இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸ்லோப் அட் B கிடச்சிரும். அடுத்து டிஃப்ளெக்ஷன் வேணும்னா, டிஃப்ளெக்ஷன் வேணும்னா என்ன சொல்லுது? மோரோட செகண்ட் தியரம், ஏரியா இன்ட்டு எக்ஸ் பார் டிவைட் பை ஏன்னு சொல்கிறாங்க. ஏரியானா எந்த ஏரியா எடுக்கிறது? 2 ஏரியா இருக்குனால 2 ஏரியா தான் எடுக்கணும். ஸோ A1 x1 ப்ளஸ் A2 x2 டிவைட் பை EI. இப்போ A1 என்னன்னு பாருங்கள். இந்த ரெக்டாங்கிள் போர்ஷன் A1 என்னது? 1 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. பேஸ் வந்து 1, ஹைட் வந்து 30. A1 x1 என்னன்னா இந்த ரெக்டாங்கிளோட சிஜி, இந்த ரெக்டாங்கிளோட ரெக்டாங்கிளோட சிஜி பிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா, முதல்ல இந்த ரெக்டாங்குலர் சிஜி இந்த ரெக்டாங்குலர் எண்ட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா 1/2, பேஸில் பாதி 1/2 ப்ளஸ் இந்த ட்ரையாங்கிளோட இந்த 2 மீட்டர் ஆட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த சிஜிலேருந்து இந்த இடம் மட்டும் எவ்வளோனா, இந்த இடம், இந்த டிஸ்டன்ஸ் இது எவ்வளோனா 1/2 தான். ஏன்னா மொத்தது 1, அப்போ இது வந்து 1/2 தான். அது கூட இந்த 2 மீட்டரையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 1 into 30 x1 equal to 1/2 plus 2 மீட்ரு. 1/2 0.5, 2.5 மீட்ரு. ஓகேவா? x1 வந்து 2.5, அதனால 2.5 plus
A2 பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிளா, அப்போ ஹாஃப் இன்ட்டு பேஸ் 2, ஹைட் 30, எக்ஸ் x2 ஈக்குவல் டு, இங்கே பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் போர்ஷனோட சிஜி, இந்த ட்ரையாங்கிள் போர்ஷனோட சிஜி வந்து இந்த பில இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா 2/3 ஆஃப் பேஸ், 2/3 ஆஃப் பேஸ் டிஸ்டன்ஸில் இருக்கு. 2/3 ஆஃப் பேஸ்னா 2/3 இன்ட்டு 2, இப்போ 4/3, ஆனால் 1.33 மீட்ரு, 1.33 மீட்ரு. ஸோ இது ஒரு 1.33 டிவைடட் பை இஐ. இப்போ இஐனா 4.1 இன்ட்டு 10^4. இதை சால்வ் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் போட்டு கேல்குலேட் அடிச்சு போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் கிடச்சிரும். இதை கேல்குலேட் இந்த ஆன்சர் கிடச்சிரும். இவ்வளோதான்ப்பா அந்த சம்ம. அவ்வளோதான்ப்பா, நம்மளோட ஃபஸ்ட் யூனிட் முடிஞ்சு. இதுக்கப்புறம் செகண்ட் யூனிட் தான். செகண்ட் யூனிட் வந்து ஃபிக்ஸ்டு பீம். அது வந்து நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம். இந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடுங்க. கரெக்டாக போடாட்டி இதை பார்த்து போட்டுக்கோங்க. தேங்க்யூ.